ஓகே. நான் இங்க இருக்கிற எத்தனை பேத்துக்கு ஓபன் சோர்ஸ் பத்தி கான்செப்ட், அதாவது ஓபன் சோர்ஸ்னா என்னன்னு தெரியும், ஃபோர்ஸ்னா என்னன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி யாருக்காவது ஐடியா இருக்கா? அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சின்ன ஐடியா? GitHubல எல்லாம் இந்த ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சொல்றீங்களாங்க ப்ரோ? கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. ஃபாஸ் அப்படின்னு வர்றப்போ, ஃபாஸ் அதோட ஃபுல் ஃபார்ம் சொல்லிடுறேன். ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ இதுல ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸும் வரும், பிளஸ் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸும் வரும். அததான் வந்து ஃபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பத்தி யாருக்காவது இன்னும் கொஞ்சம் பிரீஃபான ஐடியா இருக்கா? ஏன்னா அது வந்து ஓப்பன் சோர்ஸ்னு சொல்றாங்க, ப்ரொப்ரையரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ப்ரொப்ரையரிட்டி சாஃப்ட்வேர்ஸ்னா என்ன? ஸோ அந்த மாதிரி ஃப்ரீயான சாஃப்ட்வேர் ப்ரோ, நம்ம பே பண்ணணுன்ற அவசியம் இல்லை, அதனால தான் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னு சொல்றாங்களாங்க ப்ரோ. கரெக்ட், பே பண்ண தேவையில்லைன்னு கிடையாது. ஈவன் சம் ஆஃப் த ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டிஸ் வச்சிருக்காங்க, அதுல கூட பே பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இது வந்து ஃப்ரீ, அதாவது ஃப்ரீன்னு சொல்றது வந்து ஃப்ரீ தான், பட் ஓப்பன் சோர்ஸ் அண்ட் ஃப்ரீங்கிறப்போ இது வந்து என்ன சொல்றது, இதுலயே வந்து பெய்டு ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும், விச் மீன்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். உங்கள எத்தனை பேத்துக்கு வந்து உபுண்டு தெரியும்? உபுண்டு லினக்ஸ் டிஸ்ட்ரோ, ஒன் ஆஃப் த லினக்ஸ் டிஸ்ட்ரோ, டிபியன் பேஸ்டு டிஸ்ட்ரோ. கைஸ் கேக்குதா? என்ன சொன்னீங்க? பத்தி தெரியலங்க ப்ரோ, உபுண்டு பத்தி. ஓகே, ஒரு நிமிஷம் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடறேன், நம்ம எப்படியே பேசிட்டோம். ஓகே, ஸோ என்னோட ஸ்கிரீன் தெரியுதா எல்லாத்துக்கும் விசிபிளா? ஓகே சரி, ஓகே. இந்த உபுண்டுன்னு நம்ம சொல்றப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, உபுண்டு வந்து லினக்ஸ் ஃபேமிலியில ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்டான ஒரு டிஸ்ட்ரோ. எதனால அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் ஒன்றும் இல்லை, லினக்ஸ் டிஸ்ட்ரோ லிஸ்ட் அப்படின்னு போடுவோம். ஸோ ஓப்பன் சோர்ஸ் பத்தி நம்ம பேசுறப்போ லினக்ஸை விட்டுட்டு பேசணும் அப்படின்னா அது வந்து ஓப்பன் சோர்ஸ்க்கே வந்து ஒரு பெரிய இடுக்கு மாதிரி. ஸோ அதனால நம்ம லினக்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் பத்தி பேசுவோம். முதல்ல லினக்ஸை பத்தி முடிச்சிடலாம். ஓகே, ஸோ லினக்ஸ் ஆரம்ப காலகட்ட ஹிஸ்டரியை பத்தி சொல்லிடுறேன். ஸோ லினக்ஸ் வந்து முதல்ல 1991 லினஸ் டால்வாஸ், ஸோ இவரு தான் வந்து முதல்ல லினக்ஸை வந்து பில்ட் பண்ணாரு. ஆனா இவர் பில்ட் பண்றப்போ இது ஒரு சைடு ஹாபி ப்ராஜெக்ட் தான். சைடு ஹாபி மீன்ஸ் என்ன சொல்றது, இவருக்கு வந்து அதை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் அவர் வந்து காலேஜ்ல இருக்கிறப்போ ஒரு ஹாபி மாதிரி, ப்ரோக்ராமிங் பிடிச்சவங்க எப்படி ஒரு சைட்ல ஒரு ஹாபி மாதிரி பண்ணுவாங்க இல்லையா. ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை வந்து அவர் கமர்ஷியல் யூசேஜுக்காக அவர் பண்ணல. அவர் என்ன மைண்ட் செட்ல இருந்தாருன்னா, சும்மா நமக்குன்னு ஒண்ணு தேவை அவருக்காக அப்படின்னு நினைச்சுதான் வந்து முதல்ல பண்ணாரு. ஓகே, அதுக்கப்புறம் 1991 இதை வந்து பப்ளிக் ஆக்குனாங்க, விச் மீன்ஸ் இது வந்து பப்ளிக் டொமைனா போயிடுச்சு. இதை வந்து அபிஷியலா வந்து பப்ளிக் எல்லாரும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணாரு. ஸோ லினக்ஸ்ன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, லினக்ஸை வந்து ஓஎஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆக்சுவலா லினக்ஸ் வந்து ஒரு ஓஎஸ் கிடையாது. ஏன் ஓஎஸ் கிடையாது அப்படின்னு சொல்றேன்னா, லினஸ் டால்வாஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ இவர் வந்து பில்ட் பண்ணது கெனிரல்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ நீங்க வாட் இஸ் கெனிரல் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னாலும் கூகுள்ல இமேஜஸ் வந்து வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் கெனிரல் பத்தி சொல்லிடுறேன். ஸோ கெனிரல்னா ஒண்ணு இல்லை, அதுதான் ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் வந்துட்டு ஒண்ணு சேர்க்கறது. இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்றீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ உங்களோட ஹார்ட்வேர் இருக்கு இல்லையா, சிபியூ இருக்கும், மெமரி இருக்கும், டிவைசஸ் இருக்கும். உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியணும்னா இந்த இமேஜ் பாருங்க. ஸோ இந்த இமேஜ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதுல பாருங்க, சென்டர்ல வந்து ஒரு கெனிரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்ஜ் இருக்கு. ஸோ அந்த பிரிட்ஜ்ல சிபியூ இருக்கு, இந்த சைடு பாத்தீங்கன்னா சிபியூ, மெமரி, அதுக்கு அடுத்து அதர் ஹார்ட்வேர் டிவைசஸ் எல்லாம் இருக்கு, விச் மீன்ஸ் சென்சார்ஸ் எல்லாமே, கீபோர்டு எல்லாமே வந்து அந்த சைடு ஹார்ட்வேர் இருக்கு.
சென்ட்ரலா பாத்தீங்கன்னா கெர்னல் இருக்கும், அதுக்கு மேல அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அப்ளிகேஷன்ஸ்னா ஒண்ணும் இல்ல, சாஃப்ட்வேர்ஸ். இந்த இப்ப வந்து அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகிறதுக்கு சிபியூ தேவை. ஆனா அப்ளிகேஷனால டைரக்டா சிபியூ கூட இன்டராக்ட் பண்ண முடியாது. கெர்னல் வழியா மட்டும்தான் வந்து சிபியூட இன்டராக்ட் பண்ண முடியும். கெர்னல் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நீங்க ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எம்பெடட் சிஸ்டம் சொல்றோம் இல்லையா, எம்பெடட் சிஸ்டம்ல கெர்னல் வச்சு மட்டுமே, விச் மீன்ஸ் லினக்ஸோட கெர்னல் வச்சு மட்டுமே ரன் பண்ண முடியும். ஸோ அப்புறம் ஏன் நம்ம வந்துட்டு இதுக்கு மேல வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாம் பில்ட் பண்றோம் அப்படின்னா, யூசர் இன்டர்ஃபேஸ் வச்சு ஆக்சஸ் பண்றதுதான் ரொம்ப ஈஸி. ஸோ அதுக்காக தான் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்றோம். சரி, ஓகே, அப்ப லினக்ஸ் வந்து வெறும் கெர்னல்னா அப்ப இதுக்கு யார் யூசர் இன்டர்ஃபேஸ் ப்ரொவைட் பண்றா அப்படிங்கிற கேள்வி அவங்க எல்லாத்துக்குள்ளயும் வரும் இல்லையா. ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு லினக்ஸை பத்தி கொஞ்சம் ஐடியா கிடைச்சதா? இதுல டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? அதை மட்டும் சொல்லுங்க. நம்ம இதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து யார் இதுக்கு வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் டெவலப் பண்ணா அப்படிங்கறத பத்தி பேசுவோம். கெர்னல்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் மாதிரியா இல்ல எந்த மாதிரி ப்ரோ? கெர்னல்ங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ் பண்றது. கெர்னல்ங்கிறது சாஃப்ட்வேர் தான். நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, சி. சி வந்து முழுக்க முழுக்க பில்ட் பண்ணப்பட்டதான் லினக்ஸோட கெர்னல். ஓ சரிங்க ப்ரோ. சி முழுக்க முழுக்க சியை வச்சு மட்டுமே பண்ண இது சி தான் வந்து லோ லெவல் லாங்குவேஜ், விச் மீன்ஸ் டைரக்டா ஹார்ட்வேரோட சியால மட்டும்தான் வந்து இன்டராக்ட் பண்ண முடியும். இன்னைக்கு வரைக்குமே அதனாலதான் சி வந்து நிலைச்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே ஹார்ட்வேர் செக்டார்ஸ்ல ஹார்ட்வேரோட இன்டராக்ட் பண்றதுக்கு சி தான் இருக்கு. ஈவன் விண்டோஸ்லயுமே சொல்றேன், விண்டோஸ்லயும் ஒரு கெர்னல் இருக்கு. விண்டோஸோட கெர்னல் பேரு விண்டோஸ் என்டி கெர்னல்னு பேரு. ஓகேவா? சோ இதுதான் விண்டோஸ் கெர்னல். சோ இது வந்து ஹைபிரிட் கெர்னல் சொல்லுவாங்க. சோ நம்ம விண்டோஸ் கெர்னலை பத்தி பார்க்க வேணாம், ஏன்னா அது மோர் தென் ப்ரொப்ரையரிட்டி. நம்ம இன்னைக்கு ஒரு டாபிக் வந்து ஓபன் சோர்ஸ் இல்லையா, சோ அதனால நான் அதை பத்தி பேசுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், விண்டோஸ்லயும் வந்து கெர்னல் இருக்கு, மேக்லயும் கெர்னல் இருக்கு, எல்லாத்துலயுமே வந்து கெர்னல் இருக்கு. சோ நிறைய பேர் வந்து ஆப்பிள பத்தி இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்லி ஆகும். நிறைய பேர் மேக் ஓஎஸ் பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க இல்லையா. பட் ஆக்சுவலா மேக் ஓஎஸ்மே வந்து யூனிக்ஸை சேர்ந்த ஒன் ஆஃப் த ஓஎஸ். இப்போ விக்கிபீடியா வந்தீங்க அப்படின்னா அதுல அவ்வளவு சீக்கிரமா போட்டிருக்க மாட்டான், நாமளாம் வந்து சொல்லலாம் இஸ் பேஸ்ட் ஆன் அப்படின்னு போட்டு. இஸ் பேஸ்ட் ஆன் யூனிக்ஸ் போட்டிருக்கா. ஸோ இப்போ நம்ம வந்து லினக்ஸோட ஹிஸ்டரி பத்தி பார்ப்போம். அப்பனாதான் நமக்கு யூனிக்ஸ் வந்து எப்படி வந்தது அப்படிங்கறத பத்தி தெரியும். ஸோ யூனிக்ஸ் வந்து 1980s வந்து வந்துருச்சு. மிமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. யூனிக்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொப்ரையரிட்டினா ஒன்றும் இல்லை. யூனிக்ஸும் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். பட் ஆனால் அது வந்து என்டர்பிரைஸ் லெவல்னா அது வந்து பே பண்ணி தான் யூஸ் பண்ணோம். அதை வந்து கம்பெனிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. யூனிக்ஸோட மெயின் ஃபோக்கஸே கம்பெனிஸ் யூஸ் பண்ற மாதிரி தான். ஓகேவா? ஸோ அதை வந்து சர்வர்ஸ்ல ரன் பண்ணாங்க 1980s அந்த காலகட்டத்துல. பட் பாத்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்துல யூனிக்ஸ் ப்ரொப்ரையரிட்டியா இருந்தாலும் அவங்களோட ஒன் ஆஃப் த வெர்ஷன், விச் மீன்ஸ் மினிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மினிக்ஸை தான் வந்து விட்டாங்க. ஸோ இந்த மினிக்ஸ் தான் வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ்ல விட்டாங்க. ஸோ இந்த மினிக்ஸை வந்து ஓப்பன் சோர்ஸ்ல விட்டதுக்கு அப்புறம் தான் இதை வச்சுதான் வந்து லினக்ஸையும் டெவலப் பண்ணாங்க. மேக் ஓஎஸ் இருக்கு இல்லையா, அதாவது அதை வந்து ஓஎஸ் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பழங்காலத்துல. ஸோ அதை வந்து ஓஎஸ் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மேக் ஓஎஸையும் சரி, அதே போல வந்து மிமிக்ஸையும் சரி, ஸோ இது ரெண்டத்தையுமே வந்து இந்த மிமிக்ஸ்ல இருந்து தான் வந்து வந்திருக்கு. பட் ஆனா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஆப்பிள் வந்து ரொம்ப பிரீமியம், அவங்க தான் வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னு. கிடையவே கிடையாது. ஆப்பிளுமே வந்து யூனிக்ஸ்ல இருந்து பிரிஞ்ச ஒன் ஆஃப் த டெரிவேட்டிவ், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் தான் சொல்லுவோம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன்னா ஒன்றும் இல்லை, டிஸ்ட்ரோ. அதான் வந்து ஷார்ட்டா டிஸ்ட்ரோன்னு சொல்லுவோம். எதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பெருசா சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா டிஸ்ட்ரோன்னு சொல்றது. ஓகே, ஸோ இந்த மிமிக்ஸ்ல இருந்து தான் போத் மேக்கும் சரி, அதே போல வந்து லினக்ஸும் சரி, ரெண்டுமே வந்து இதுல இருந்து தான் வந்து பிறந்தது. ஸோ அவர் வந்து கெர்னல் எழுதுறப்பயுமே கூட இந்த யூனிக்ஸை வச்சு பேஸ் பண்ணி தான் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கெர்னல் பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லயும் கெர்னல்னு ஒன்று இருக்கும். ஈவன் யூசர் இன்டர்ஃபேஸ் இல்லாத ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட இருக்கு, கெர்னல் இல்லாம ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் இருக்காது. உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கா கொஞ்சம்?
கைஸ் கேக்குதா? ப்ரோ புரியுதுன்னா புரியுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா புரியலன்னு சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மெயின் கான்செப்டே தானே, நீங்க ஃப்ரீயா பேசுனீங்கனாலே போதும். புரியலனாலும் புரியலன்னு சொல்லுங்க, இன்னும் டீட்டெயில்டா கூட பார்க்கலாம். கைஸ் கேக்குதா? சரி ஓகே, எல்லாத்துக்கும் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே சரி ஓகே, இப்போ வரைக்கும் கெனிரல் பத்தி பார்த்தியாச்சு. சரி, இப்போ இந்த லினக்ஸுக்கு கெனிரல் மட்டும்தான் இருக்கு. மேக்கை பொறுத்தளவு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க யூனிக்ஸை வச்சு பேஸ் பண்ணி பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து அதுக்கு மேல ஆப்ல வந்துட்டு அதுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன் பண்ணி அதை வந்து மார்க்கெட்ல பிளேஸ் பண்ணி பே பண்ணி அதை வந்து ஒரு ப்ரீமியம் ப்ராடக்டா மாத்திட்டு போயிட்டே இருந்தாங்க. சரி, மேக் அப்படி போறப்போ ஏன் வந்து லினக்ஸ் மட்டும் இன்ன வரைக்கும் ஓப்பன் சோர்ஸா இருக்குன்னா, ஸோ அதுக்கு மூல காரணம் வந்து லினக்ஸ் தான். ஸோ அவர் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் காட்னே சொல்லலாம். ஏன் சொல்றேன்னா, ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டியை பொறுத்தளவு, ஃபாஸை பொறுத்தளவு இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே வந்து ஓப்பன் சோர்ஸ்லயே முக்காவாசி விஷயம் வந்து ஈவன் ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து ஓப்பன் சோர்ஸ்ல இருந்து ப்ரொப்ரையரிட்டியா மாறி இருக்கு. பட் இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் ஓப்பன் சோர்ஸ் வந்து ரொம்ப நல்லா நீடிச்சு இருக்கிறதுக்கான காரணம் வந்து லினக்ஸ் டால்வர்ஸ் தான். ஸோ அதே போல இதுக்கு பிஹைண்ட் த சீன்ஸ்லயும் இன்னைக்கு ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி வந்து ரொம்ப பெருசு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இப்ப பெருசா இருக்கிறதுக்கு காரணமும் வந்து லினக்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஸோ இந்த கெனிரல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கெனிரல் வந்து அதுக்கப்புறம் ஏன் இதுக்கு யார் யூசர் இன்டர்ஃபேஸ் டெவலப் பண்ணா அப்படின்னா அதுதான் வந்து கென்யூ. ஸோ இந்த கென்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கென்யூ அப்படிங்கறதான் வந்து இதுக்கான லினக்ஸுக்கான ஒட்டுமொத்த அந்த இதையும் வந்து டெவலப் பண்ணது, யூசர் இன்டர்ஃபேஸையும் வந்து டெவலப் பண்ணது. ஆனா இவங்களோட பேர் வந்து என்ன சொல்றது, பெருசா வந்து வெளியில தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் லினக்ஸ வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்றாங்க. பட் ஆக்சுவலா லினக்ஸ் வெறும் கெனிரல் மட்டும்தான். நீங்க கண்ணால பாக்குறீங்க இல்லையா அந்த யூசர் இன்டர்ஃபேஸ், ஸோ அதை முழுக்க டெவலப் பண்ணது, அதுக்கான ஷெல்லை வந்து ப்ரொவைட் பண்ணது, பாஷ்ன்னு சொல்லுவோம், கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ அதை வந்து டெவலப் பண்ணது எல்லாமே வந்து கென்யூ அப்படிங்கிறவங்க, கென்யூங்கிற ஆர்கனைசேஷன் தான். ஸோ இந்த கென்யூனா ஒன்றும் இல்லை, அதை வந்து இது என்ன சொல்றது, இது கொஞ்சம் ஹேக்கர் மைண்ட் செட்டு. கென்யூக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து குனூஸ் நாட் யூனிக்ஸ். அந்த கெனுங்கிறதும் ஒன் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். அதுல வந்து இதுவுமே வந்து யூனிக்ஸை பேஸ் பண்ண ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஸோ இதை டெவலப் பண்ணது பாத்தீங்கன்னா ஷெல்லாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை டெவலப் பண்ணவரோட பேரு கூட இங்க இருக்குமே, அவரோட பேர் வேற வாயிலே முடியாது, ரிச்சர்ட் ஸ்டால்மேன். ஸோ இவர் தான். ஸோ இவர் வந்து 1983 ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒன்று பண்ணியிருந்தார். ஸோ அது வந்து யூனிக்ஸை பேஸ் பண்ணது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதே மாதிரி தான் வந்து லினக்ஸ் இது மேக் மாதிரியே தான் வந்துட்டு இவரும் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமை யூனிக்ஸ் பேஸ்ல வந்து கிரியேட் பண்ணார். ஈவன் அதுக்கு வந்து இது ஃப்ரண்ட் எண்ட் இருந்தது, விச் மீன்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் இருந்தது. பட் ஆனால் கெனிரல் மட்டும் அவங்களோட விஷயத்துல லேகாவே இருந்தது. அவங்களால அந்த அளவுக்கு ஆப்டிமைஸ்டான கெனிரலை வந்து டெவலப் பண்ண முடியல. அவங்க டெவலப் பண்ணியிருந்தாங்க, பட் அந்த அளவுக்கு ஆப்டிமைஸ்டா வெல் பர்ஃபார்மன்ஸ்டா வந்து வேலை செய்யல. ஸோ இது வந்து அதனால வந்து கென்யூ வந்து வெளியில தெரியாமலே இருந்தது. எப்போ வரைக்கும்னா 1991 வரைக்கும். ஸோ 1991 அதான் நம்மளோட வந்து லினக்ஸ் டால்வர்ஸ் வந்துட்டு லினக்ஸ் கெனிரலை, அதாவது இந்த கெனிரலை ஓப்பன் சோர்ஸ் பண்ணி பப்ளிக்ல விட்டாரு. ஸோ இது பப்ளிக்ல விடவும் அதுக்கப்புறம் இது வெறும் கெனிரலா மட்டும் இருக்கே, இதுக்கு வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் கொடுத்தா எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லினக்ஸ் டால்வர்ஸும் சரி ரிச்சர்ட் ஸ்டால்மேனும் சரி ரெண்டு பேருமே சேர்ந்து கென்யூவையும் லினக்ஸையும் ஒன்று சேர்த்தாங்க. ஸோ ரெண்டத்தையும் ஒன்று சேர்த்து அதுக்கு வந்து லினக்ஸை வந்து கெனிரல் ஆகும். ஏன்னா வந்து கென்யூ கிட்ட யூசர் இன்டர்ஃபேஸ் ஷெல்லு எல்லாமே வந்து ரெடியா வச்சிருந்தாங்க. பட் இங்க பாத்தீங்க அவங்களுக்கு வந்து கெனிரல் வந்து ஸ்ட்ராங்கா இல்லை. பட் இங்க வந்து லினக்ஸை பொறுத்தளவு லினக்ஸ் டால்வர்ஸ் வந்துட்டு கெனிரலை ஸ்ட்ராங்கா பண்ணிட்டாரு. பட் அவர்கிட்ட யூசர் இன்டர்ஃபேஸ் சுத்தமாவே கிடையாது. ஏன்னா அவரு சும்மா அது ஒரு ஜாலியான ஒரு சைட் ப்ராஜெக்டா தான் பண்ணியிருந்தாரு. ஸோ ஆனா இந்த சைடு பார்த்தோம்னா கெனிரல் இல்ல, இந்த சைடு பார்த்தோம்னா யூசர் இன்டர்ஃபேஸ் இல்ல. ஸோ இப்போ ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஜென்ரல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க.
ஸோ இன்னைக்கும் ஆனா இப்போ நம்ம கிரெடிட்ஸ் கொடுக்குறப்போ வந்துட்டு GNU லினக்ஸ் தான் வந்து நியாயப்படி சொல்லி ஆகணும். நியாயப்படி ஏன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இப்போ இதுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் கொடுத்ததும் சரி, அதை வந்து ஒரு ஃபுல் ஃபங்க்ஷனல் ஓஎஸா மாத்தினதும் சரி GNU தான். அதை வந்து ஒத்துக்கணும். அதே போல லினக்ஸ் வந்துட்டு என்ன சொல்றது, கெனிரல் தான். பட் இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் கெனிரலோட பேர் மட்டும்தான் வந்து வெளியில தெரியுது. பட் GNUவோட பேர் வந்து வெளியில தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஏகப்பட்ட விஷயம் வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னுமே வந்து போய்கிட்டு இருக்கு. ரிச்சர்ட் சால்மனுக்கும் சரி, இல்லைன்னா லினக்ஸ் டார்வல்ஸுக்கும் சரி. ஸோ அது ஒரு பிரச்சனை, அது போய்கிட்டு இருக்கு, அது இருக்கணும். ஸோ இவ்வளவுதான். ஸோ இதுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் யாரு கொடுத்தா, இதுக்கு கெனிரல் யாரு கொடுத்தாங்கிறத பத்தி சொல்லிட்டேன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த கீ மேஜரான ஈவெண்ட். இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து முக்காவாசி வர்றதுக்கும் சரி, இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறதுக்கும் சரி, அதுக்கு காரணமானவங்க இவங்க ரெண்டு பேருமே, லினக்ஸும் சரி GNUவும் சரி, ரெண்டு பேருமே. ஸோ இந்த ரெண்டு ஆர்கனைசேஷனுமே முக்கியம். அதே போல வந்துட்டு இதை ஆரம்பிச்சதே அவங்க தான். அதே போல வந்துட்டு லினக்ஸ் டார்வல்ஸும் சரி, ரிச்சர்ட் ஸ்டால்மனும் சரி, ரெண்டு பேருமே முக்கியம். ரெண்டு பேருமே வந்து ஓப்பன் சோர்ஸ் காட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இவங்க தான் வந்து அதை உருவாக்குறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஓப்பன் சோர்ஸை பத்தி, அதாவது இந்த ஓப்பன் சோர்ஸ் அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸை பத்தி பார்த்தாச்சு. இப்போ நாம வந்து முதல்ல இதை பத்தி பார்ப்போம், அந்த ஃபோர்ஸை பத்தி பார்ப்போம். ஸோ இந்த ஃபோர்ஸுங்கிறது ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன் தான். உங்களுக்கு தெரியும், ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ இதுதான் வந்து ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து என்ன சொல்றது, முதல்ல GNU வந்துட்டு, அதாவது ரிச்சர்ட் ஸ்டால்மன் வந்துட்டு ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷன் வந்து ஆரம்பிச்சார். இதோட கோர் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, யூசர்ஸ் கிட்ட காசு வாங்கக்கூடாது, அதே போல கோட் எல்லாம் பப்ளிக்லா அவைலபிளா இருக்கணும். விச் மீன்ஸ் யூசர்ஸ் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணணும், அதுவும் ஃப்ரீயா யூஸ் பண்ணணும், அதுல வந்து ப்ரீமியமே இருக்கக்கூடாது. அதே போல கோட் வந்து ஓப்பன் சோர்ஸ்ல அப்படியே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷனோட பிலாசபியா இருந்தது. அதுக்கப்புறம் 1991ல இவர் லினக்ஸ் டார்வல்ஸ் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, ஓப்பன் சோர்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த ஓப்பன் சோர்ஸ்னா என்னன்னா, ஸோ ஓப்பன் சோர்ஸுக்கும் ஃப்ரீக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, கொஞ்சம் நிறையவே வித்தியாசம் இருக்கு. ஃப்ரீ அப்படின்னா அந்த அந்த இதோட கோடு வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ்லயும் இருக்கும், அதாவது கோடு வந்து அவைலபிளா இருக்கும். பட் அதே போல வந்துட்டு என்ன சொல்றது, அதே போல அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், அதாவது அதுல வந்து ப்ரீமியம் இருக்காது, பே பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ், பே பண்ணாதான் கிடைக்குங்கிற ஃபியூச்சர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எல்லாமே A to Z வந்து யூசர்ஸ் கிட்ட ஃப்ரீயாவே போயிடும். பட் இந்த சைடு பார்த்தோம்னா ஓப்பன் சோர்ஸை பொறுத்தளவு கோட், அது ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், அதோட பேக் எண்ட் கோடு வந்து அவைலபிளா இன்டர்நெட்ல இருக்கிற எல்லா யூசர்ஸும் ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் ப்ராடக்ட் அதுல கிரியேட் பண்றோம் இல்லையா ப்ராடக்ட், ஸோ அது வந்துட்டு காசு கொடுத்துதான், அதாவது ஃப்ரீயா தான் வந்துட்டு யூசர்ஸ் கிட்ட கொடுக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அதுல வந்து ப்ரீமியம் ஃபியூச்சர்ஸும் இருக்கலாம், அதை வந்து பே பண்ணி யூஸ் பண்ற மாதிரியும் இருக்கலாம். ஸோ அது வந்து அந்த கிரியேட்டரோட விஷ். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ரெண்டுக்குமான வித்தியாசம் என்னன்னு. ஓப்பன் சோர்ஸ்னா அந்த பேக் எண்ட் கோட் நம்ம யூஸ் பண்றதுக்கு மட்டும் ஃப்ரீயா இருக்கும், மத்தவங்களுக்கு ஒரு தரணும்னா நம்ம காசு கட்டி தான் இது பண்ணுவேன், அந்த மாதிரியாங்க ப்ரோ? அப்படி இல்ல, அதாவது இது என்ன சொல்றது, இது ஃபுல்லா இண்டிபெண்டன்ட். இப்போ நீங்க வந்து ஒரு சாஃப்ட்வேரை நீங்களே பண்ணா நீங்க என்ன பண்ணலாம், அது வந்து உங்களோட உரிமை இல்லையா, நீங்க என்ன வேணா பண்ணலாம் இல்லையா. ஆமாங்க ப்ரோ, அதே கான்செப்ட் தான். ஃப்ரீயை பொறுத்தளவு, ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன், ஃப்ரீன்னு சொல்றத விட ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷனை பொறுத்தளவு, அதாவது ரிச்சர்ட் ஸ்டால்மனோட பிலாசபி என்ன அப்படின்னா, அந்த சாஃப்ட்வேரோட ஃபவுண்டேஷனுக்கு அது வந்து ஃப்ரீயாவும் இருக்கும், கோடும் வந்து ஓப்பன் சோர்ஸா இருக்கும். அதாவது இப்போ வந்து என்ன சொல்றது, அது வந்து ஒட்டுமொத்தம் கையில கொடுத்த மாதிரி, நீங்களே அதை வந்து டெவலப் பண்ண மாதிரி எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. அதை நீங்க வந்து இன்னொரு தேர்ட் பார்ட்டி கிட்ட கொண்டு போய் நீங்க காசு கொடுத்து வேணாலும் விற்கலாம். அது எல்லாம் A to Z வந்து உங்களோட உரிமை, அந்த மாதிரி போயிடும். ஓப்பன் சோர்ஸை பொறுத்தளவு ஓப்பன் சோர்ஸ்ல லைசன்சஸ் இருக்கு. நீங்க ஜிட்டப்லாம் நிறைய யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ் பத்தி தெரியும். ஸோ லைசன்ஸ்லாம் வந்து MIT லைசன்ஸ் இருக்கும், GNU லைசன்ஸ் இருக்கும். அங்கேயுமே வந்து GNU லைசன்ஸ் இருக்கும், GNU ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸ் சொல்லுவாங்க. அந்த GNU அப்படிங்கிற நேம் வந்து அங்க வரும். அது காரணம் என்னன்னா, அந்த லைசன்ஸை கிரியேட் பண்ணது வந்து GNU தான் வந்து கிரியேட் பண்ணாங்க.
ஸோ அந்த லைசன்ஸ் வந்து நீங்க உங்களோட ரெப்போல ஜிட்டப் ரெப்போல போட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க இப்ப கிரியேட் பண்ணி விட்டுருக்கீங்க இல்லையா அந்த சாஃப்ட்வேர், ஸோ அதுக்கு வந்து ஜென்யூ ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸ் இருக்கு அப்படின்னா யாரு வேணாலும் இந்த கோடு இந்த சாஃப்ட்வேருக்கு ரைட் பண்ண கோடை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். அது யாருக்கு வேணாலும் ப்ரொப்பேரிட்டியா அதுல ஏதாவது ஃபியூச்சர்ஸை மட்டும் ஆட் பண்ணி, இப்ப நீங்க வச்சிருக்கிற சாஃப்ட்வேர்லயே ஃபியூச்சர்ஸை மட்டும் ஆட் பண்ணி அதை வந்து காசு கொடுத்து யாருக்கு வேணாலும் விற்கலாம். A to Z அது வந்து அவங்க சாஃப்ட்வேர் மாதிரி அப்படி போயிடும். பட் ஓப்பன் சோர்ஸ்ல இந்த மாதிரி வந்து இருக்கும். பட் அது வந்து பெய்டு ஃபியூச்சர்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து உபுண்டோவே எடுத்துக்கோமே. உபுண்டோ வந்து லினக்ஸ் பேஸ் பண்ண டிஸ்ட்ரோ தான். அதே போல டிபிஎன் பேஸ் பண்ணது. லினக்ஸ் பேஸ் பண்ண சொல்றத டிபிஎன் பேஸ் பண்ண ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரோ. டிபிஎனே ஒரு டிஸ்ட்ரோ, அதையும் பேஸ் பண்ண டிஸ்ட்ரோ தான் வந்துட்டு உபுண்டோ. ஸோ இந்த உபுண்டோல இங்க பாத்தீங்க அப்படின்னா இது இன்னும் ஓப்பன் சோர்ஸாவே இருந்தாலும் இங்க பாத்தீங்க அப்படின்னா இது பிரீமியம் உபுண்டோ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பான். இப்போ நான் சும்மா டவுன்லோட் பேஜ் மட்டும் உங்களுக்கு போய் காட்டுறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உபுண்டோ ப்ரோ இருக்கா, ஸோ இருக்கா 30 days ஃப்ரீ ட்ரையல் கெட் டு உபுண்டோ ப்ரோ நவ். ஸோ இதை வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி தான். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓப்பன் சோர்ஸோட பிலாசபியும் அதே போல வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷனோட பிலாசபியும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருந்தது. இப்போ உங்களுக்கு புரியுதா ஓப்பன் சோர்ஸ்னா என்ன, ஃப்ரீனா என்ன அப்படின்னு? ஓப்பன் சோர்ஸ்னா கோட் மட்டும் ஓப்பன் சோர்ஸா இருக்கும். ஸ்டில் நீங்க ஆக்சஸ் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா வித் செட் ஆஃப் லிமிடேஷன்ஸ் மாதிரி தான். அதுல வந்து லைசன்ஸை பொறுத்து லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸ்னா நீங்க என்ன வேணா பண்ணலாம், நீங்க அதை காசு கொடுத்து கூட வைக்கலாம். எம்ஐடி லைசன்ஸ்னா நீங்க வந்து அத நீங்க வந்து மாடிஃபை பண்ணலாம். பட் நீங்க மாடிஃபை பண்றத காசு கொடுத்துலாம் வைக்க முடியாது. அதையுமே வந்து ஓப்பன் சோர்ஸ்ல தான் வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் ஓப்பன் சோர்ஸ்ல. அதே போல வந்து ஃப்ரீயா தான் இருக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. இந்த மாதிரி வந்து ப்ரோ வெர்ஷன் அந்த மாதிரி ப்ரோ வெர்ஷன் பிரீமியம் வெர்ஷன் மாதிரிலாம் இருக்கலாம். அதெல்லாம் எந்த தப்புமே இல்லை. ஃப்ரீயை பொறுத்தளவு A to Z ஃப்ரீடம். ஸோ இப்போ இது ரெண்டுக்குமான வித்தியாசம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ இது ரெண்டு புரிஞ்சா அப்படின்னா தான் ஃபோர்ஸை பத்தி நம்ம மேல பேச முடியும். புரியுதுங்க ப்ரோ. ஓகே, சரி, ஓகே கைஸ், மேல பேசுவோம். ஸோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இந்த ரெண்டு தனித்தனி ஆர்கனைசேஷனா ஆரம்பிக்கப்பட்டது இல்லையா? ஸோ இது ரெண்டத்தையும் சேர்ந்து தான் இப்போ வந்து ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ இது இன்னும் ஆர்கனைசேஷன் சொல்றத விட ஃப்ரீ சாஃப்ட்வேர் அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். ஸோ தனித்தனியா எதுக்கு சொல்லுவானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்முக்கு உருவாக்கணுங்கிறதுக்காக தான் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இதுக்கு கீழே ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு இன்னைக்கு. 1990s லினக்ஸும் சரி இதுவும் சரி, இது மட்டும்தான் வந்து ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிற ஸ்டாண்டை வந்து எடுத்து வச்சிருந்தாங்க. அவங்க 2 பேரும் மட்டும் தான் எடுத்து வச்சிருந்தாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட விஷயம் இந்த ஓப்பன் சோர்ஸ்லயே வந்து நடந்திருக்கு. ஸோ இப்போ உங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரே ஒரு டவுட் வந்திருக்கும். இப்போ நம்ம கிட்ட காசு வாங்குறதுக்கு காரணம் என்ன? அதை வந்து மெயின்டைன் பண்றதுக்கும் நமக்கு வந்து சர்வீஸை தொடர்ந்து ப்ரொவைட் பண்றதுக்கும் எப்படி இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து மணியை வந்து மேக் பண்றாங்க? எப்படி அவங்களோட சர்வீஸ்லாம் இப்போ உபுண்டோவே எடுத்துப்பாங்க. உபுண்டோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ தான். அந்த ப்ரோங்கிறது வந்து மோர் தென் எனஃப் இது மாதிரி தான். இது வந்து ஆண்டர்பிரைஸ் லெவலுக்கு மட்டும்தான் இந்த ப்ரோ வெர்ஷன்லாம். ஸோ மற்றபடி நார்மல் யூசர்ஸ்க்கு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ மாதிரி தான் போகும். ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீன்னு விட்டாலும் எப்படி வந்து இவங்களுக்கு காசெல்லாம் வருது, எப்படி வந்து அவங்க டெவலப்மெண்ட்லாம் பார்த்துக்கிறாங்க, எப்படி அவங்களுக்கு காசு வருது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? இப்போ நார்மல் சாஃப்ட்வேர்ஸ்னா அவங்க வந்து மணி ஆடை வந்து ஷோ பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி வந்து மேக் பண்ணுவாங்க. ஃபோர்ஸை பொறுத்தளவு ஆட் கூட ஷோ ஆகாது. A to Z வந்து இது எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அவங்க எப்படி மணி மேக் பண்றாங்கன்னு என்னைக்காவது யாராவது யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருக்கேங்க ப்ரோ. வேற யாருக்காவது ஏதாவது ஐடியா? சஞ்சீவ் மட்டும்தான் இன்டராக்டிவா பேசுறாரு. புரியலன்னா சொல்லுங்கயா. ஐ திங்க் நான் கொஞ்சம் வளவலான்னு பேசுறேன்னு நினைக்கிறேன், இல்ல வந்து புரியாத மாதிரி பேசுறேன்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்படிலாம் இல்லடா, ஒரு மாதம் கரெக்டா தான் பேசுறேன்.
ஓகே, கரெக்டா பேசணும். ஓகே ஓகேப்பா, புரியுது அவங்க எல்லாத்துக்கும். ஏன் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற இதுல ஓப்பன் சோர்ஸ பத்தியும் சரி, ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ், இந்த ஃபோர்ஸ பத்தியும் சரி, இல்ல ஓப்பன் சோர்ஸ் பத்தி பேசுறதுக்கு யாருமே கிடையாது. தமிழ்ல எஸ்பெஷலா சொல்றேன். ஈவன் வந்து இங்கிலீஷ்லயுமே கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ரொம்ப கம்மி. அதுலயும் இன்னும் தமிழ்ல கண்டென்ட் கிரியேட்டர்ஸே கிடையாதுங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஏதாவது ஒரு அவேர்னஸ் வீடியோ அந்த மாதிரி தான் வந்து போட்டிருக்காங்களே தவிர, ஒரு டெடிகேட்டடான யூடியூப் சேனலோ இல்ல வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஃபோர்ஸ பத்தி பேசுறதுக்கு. சோ எதுக்காக வந்து ஃபோர்ஸ பத்தி, ஓப்பன் சோர்ஸ பத்தி பேசணும் அப்படின்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓப்பன் சோர்ஸ் எதுக்காக அப்படி சொல்றேன் அப்படின்னா, சாஃப்ட்வேரை பொறுத்தளவு எல்லாமே ப்ரொப்ரையாரிட்டியா இருந்தது அப்படின்னா, அது என்ன சொல்றது, மோனோபோலி மாதிரி தான். இப்போ நீங்களும் நானும் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து பில்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸ்கிராச்ல இருந்து பண்றதுங்கிறது நியர்லி இட்ஸ் இம்பாசிபிள் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ ஓப்பன் சோர்ஸே இல்லைன்னா எப்படி இருக்கும்னு மட்டும் சொல்றேன். எல்லாமே வந்து ப்ரொப்ரையாரிட்டியா இருக்கும். உங்களால வந்து ஒரு கோடை, உங்களால ஒரு லார்ஜஸ்ட் ஆர்கனைசேஷனோட கூட பார்க்க முடியாது. நீங்க அதை பார்க்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு வேலையில ஜாயின் பண்ணணும். அப்பயுமே வந்து உங்களால முழுசா பார்க்க முடியாது. ஓப்பன் சோர்ஸ் இருக்கிறதால ரொம்ப ரொம்ப பிக்கஸ்டான சாஃப்ட்வேர்ஸ், ரொம்பவே ஹைலி ஸ்கேலபிளான சாஃப்ட்வேர்ஸ், அது எல்லாமே வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அதோட கோட்ஸ் வந்து, அதோட சோர்ஸ் கோட் வந்து ஆன்லைன்ல வந்து அவைலபிளா இருக்கும். ஜிட்டப்ல சொல்றேன். ஜிட்டப் தான் வந்து என்ன சொல்றது, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் வந்து இருக்கிற இடம்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஜிட்டப் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ஜிட்டப் பத்தி எல்லாம் வந்து என்ன பேசிட்டே போகலாம். சரி, ஆஹ் இது வந்து எதுக்காக அவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா, நீங்க வந்து இன்னும் நிறைய கத்துக்கிறதுக்கும் சரி, இல்ல நீங்க வந்து இதுல நிறைய வந்து ஹைலி வந்து ஸ்கேல் பண்றதுக்கும் சரி, இல்ல ஒரு லார்ஜ் சாஃப்ட்வேர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், அதை வந்து எப்படி ரைட் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு சுத்தமா எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, ஜீரோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, நாம வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் சாஃப்ட்வேர் வந்து எப்படி பில்ட் பண்ணிருக்காங்க, அதோட சோர்ஸ் கோட் பார்க்கணும் அப்படின்னா பார்க்க முடியாது, ஓப்பன் சோர்ஸ் இல்லைன்னு சொல்றேன். ஆனா இப்போ நம்மளால வந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியுது. அதுக்கு காரணம் என்னன்னா ஓப்பன் சோர்ஸ். ஸோ இதை நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் சொல்றது கத்துக்கிறவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பிளஸ் பீப்புளோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். கம்பெனிஸ்க்கு எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்னு சொல்றேன். அப்பனாதான் உங்களுக்கு எப்படி ஓப்பன் சோர்ஸ்க்கு பணம் வருது அப்படிங்கிறது தெரியும். ஒவ்வொரு கம்பெனியுமே ஒவ்வொரு நாளுமே சரி, அவங்களோட ஒரு ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்றதுமே மினிமம் 50 ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸையும் சரி, டெக்னாலஜிஸையும் சரி யூஸ் பண்ணுவாங்க. நீங்க இன்னைக்கு நிறைய பேர் சொல்றீங்க இல்லையா, ரியாக்ட், ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே வந்து ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜிஸ். ஸோ ரியாக்ட் வந்து முதல்ல ரியாக்ட் லைப்ரரி வந்து முதல்ல ஃபேஸ்புக்கால வந்து டெவலப் பண்ணது. விச் மீன்ஸ் அதை வந்து முதல்ல ஃபேஸ்புக் தான் வந்து அந்த லைப்ரரிய வந்து டெவலப் பண்ணாங்க யூசர் இன்டர்ஃபேஸ்க்காக. ஆனா அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கே வந்து அதை வந்து ஓப்பன் சோர்ஸ் பண்ணாங்க. என்ன காரணம்? யாராவது அதுல ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு அப்பவே வந்து கொஞ்சம் ஓப்பன் சோர்ஸ்னா என்ன, அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது புரியும். அந்த லைப்ரரியை கிரியேட் பண்ணது ஃபேஸ்புக் தான். ஆனா அது ஏன் வந்து இன்னைக்கு வந்து ரியாக்ட் வந்து ஓப்பன் சோர்ஸ்ல விட்டுருக்காங்க? அதை வந்து கண்டுபிடிச்சதே ஒரு கார்பரேட். பட் வந்து அதை ஏன் வந்து அவங்க ஓப்பன் சோர்ஸ் பண்ணாங்க? இதை பத்தின யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? ஏதாவது ஐடியா இருக்கா? எவ்வளவு வருமா? ஓகே சரி, ஓகே, நிறைய பேர் இருக்கீங்க பட் இன்டராக்டிவ் இல்ல, என்ன பிரச்சனை தெரியல. சரி, ஓகே.
சரி, எதுக்காக வந்து அதை ஓப்பன் சோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஸோ அதுதான் காரணம். ஸோ அந்த ரியாக்ட் லைப்ரரிய ஃபேஸ்புக் வந்து இன்னைக்கு ஓப்பன் சோர்ஸ் பண்ணா அப்படின்னா, ரியாக்ட் வந்து இன்னைக்கு வைட்லி யூஸ்டு ஓப்பன் சோர்ஸ் வைட்லி யூஸ்டு லைப்ரரியா வந்து இருக்காது. ஏன் அப்படின்னா, அதோட சோர்ஸ் கோட் ஃபுல்லாமே, அந்த லைப்ரரியோட சோர்ஸ் கோட் ஃபுல்லாமே வந்துட்டு ப்ரொப்ரையாரிட்டியா போயிருக்கும். விச் மீன்ஸ் அதை வந்து ஃபேஸ்புக் மட்டும்தான் இன்னைக்கு நாள் வரைக்கும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அத அவங்க மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு ரியாக்ட் டெவலப்பர்ஸ்னு சொல்ற டெவலப்பர்ஸ் வந்து இருந்திருக்கவே மாட்டாங்க. இதுதான் உண்மை. எதனால வந்து ஃபேஸ்புக் வந்து இது ஓப்பன் சோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த ரியாக்ட்ங்கிற லைப்ரரியை வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே, இந்த லைப்ரரி வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. பட் இதை அவங்க ப்ரொப்ரையாரிட்டியா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, யாருமே இதை வந்து கத்துக்க முடியாது, கத்துக்கிட்டு இருக்கவும் மாட்டாங்க. கத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றதோட இதை வந்து கத்துக்க முடியாது. ஏன்னா அதோட சோர்ஸ் கோட் எதுவுமே இல்லை. அப்படிங்கிறப்போ இதோட புது வெர்ஷன் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அது அவங்களோடய முடிஞ்சு போயிடும். யாராலையும் இதை கத்துக்கவும் முடியாது. அதே போல இதை வந்து ரீச்சும் இருக்காது. ஸோ இதை எதுக்காக வந்து ஃபேஸ்புக் வந்து ஓப்பன் சோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, ரெண்டு விஷயம். ஒன்னு, நிறைய பேர் இதை வந்து கத்துக்கணும். அதுக்கு காரணம் என்னன்னா, ஃபேஸ்புக்கு டெவலப்பர்ஸ் கிடைக்கணும். இன்னைக்கு நீங்களும் சரி, நானும் சரி, இதை வந்து கத்துக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து கோட் வந்து தெரியணும், சோர்ஸ் கோட் வந்து தெரியணும். அப்படின்னா நமக்கு தெரியும் இதை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது, இன்பில்டா என்னென்னலாம் இருக்குன்னு அப்படின்னா தான் நமக்கு தெரியும். ஸோ அதை வந்து ஓப்பன் சோர்ஸ் பண்ணா மட்டும்தான் அது நடக்கும். இதுல என்ன சொல்றது, மோர் ஆஃப் லெஸ் எல்லாமே வந்து செல்ஃபிஷ் தான். ஏன்னா செல்ஃபிஷ்னஸ் தான் இதுல பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும். பட் இருந்தாலும் இதை வந்து ஓப்பன் சோர்ஸ் பண்ற கட்டாயத்துல ஏன் இருக்காங்கன்னா, இதுதான் காரணம். அவங்களுக்கு வந்து டெவலப்பர்ஸ் தேவைன்னா இது வந்து ஓப்பன் சோர்ஸ்ல விட்டுதான் ஆகணும். இது ஒரு மேஜரான ரீசன். அப்படின்னாதான் வந்து எல்லாரும் கத்துப்பாங்க, அப்படின்னாதான் அவங்களுக்கு வந்து ஆள் கிடைக்கும். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களால இதை வந்து கன்சிஸ்டன்டா வந்து இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. தேர்ட் பார்ட்டி சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதோட இன்டகிரேஷன்லாம் வந்து இருக்காது. நாம இதை வந்து ப்ரொப்ரையாரிட்டி பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அதே இதை வந்து ஓப்பன் சோர்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி இன்டகிரேஷன்ஸ் வந்து கிடைக்கும். காரணம் என்னன்னா, வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற டெவலப்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்துதான் இந்த ரியாக்ட் வந்து யூஸ் பண்றாங்க. அப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நீங்க வந்து ஒரு வெப்சைட் வந்து டெவலப் பண்றீங்க. இப்போ அந்த வெப்சைட்ல ஒரு ஃபியூச்சர் தேவைப்படுது, ஒரு சாட்பாட் ஃபியூச்சரை வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஏபிஐ வந்து இன்டகிரேட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஸோ சும்மா பேசிக் தான் சொல்றாங்க, சும்மா ஒரு ஏபிஐ வந்து இன்டகிரேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கு. இப்போ அதுல வந்து ரியாக்ட்ல வந்து இன்பில்டா எதுவும் சப்போர்ட் இல்லை. இப்போ சப்போர்ட் இல்லாதப்போ நீங்க ஆஸ் அ டெவலப்பரா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்களாவே வந்து தேர்ட் பார்ட்டி லைப்ரரி மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி அதை வந்து அந்த ஏபிஐக்கையும் ரியாக்டையும் வந்து இன்டகிரேட் பண்ணுவீங்க. இன்டகிரேட் பண்ணா அது வந்து வேலை செய்யும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி சப்போர்ட்ஸ் வந்து கிடைக்கும். இது வந்து ஓப்பன் சோர்ஸா இருக்கிறப்போ. இதே இது ப்ரொப்ரையாரிட்டியா இருந்தது அப்படின்னா அது சுத்தமா இருக்காது. ஃபேஸ்புக்கே தான் வந்து அது பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இன்னைக்கு வேர்ல்டுலயும் சரி, எல்லாருமே வந்து ரியாக்டை யூஸ் பண்றதுக்கான காரணமும் சரி, இன்னைக்கு வந்து அது வைட்லி யூஸ்டா இருக்கு. ஜாவா ஸ்கிரிப்ட்னாலே ரியாக்ட்னு தெரியற அளவுக்கு இருக்கு அப்படின்னா அது வந்து ஓப்பன் சோர்ஸ்ல விட்டதுக்கான காரணம் தான். ஈவன் அதுக்கு பின்னாடி ஒரு கார்பரேட்டே இருந்தாலும், ஈவன் கூகுளே கூட ஃபிளட்டர் வந்து விட்டுருக்காங்க. ஃபிளட்டர் வந்து ஃப்ரேம் ஒர்க். ஸோ அதே போல அதோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ட்ராட், ஸோ அதுவுமே அந்த ஓப்பன் சோர்ஸ்ல தான் விட்டுருக்காங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே காரணம் இதுதான். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல ஒரு செல்ஃபிஷ்னஸும் இருக்கு, ஒரு பொதுநலமும் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாமே கலந்து இருக்கு. அவ்வளவுதான். எந்த லாங்குவேஜ்ல எழுதுனாங்க லைப்ரரி கோடிங் எல்லாமே? ரியாக்ட் வந்து ஜாவா ஸ்கிரிப்டா, அது அந்தந்த இதுக்கு வரும். ஓகே, இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது வருமா? ஓகே, இப்போ வரைக்கும் ஃபோர்ஸை பத்தி நம்ம என்ன இதுன்னு பார்த்தாச்சு. இப்போ இதுக்கு பணம் எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். இதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். எல்லாமே ஃப்ரீ, ஆடு கிடையாது, எதுவுமே கிடையாது, காசு மேக் பண்றதுக்கான இன்டென்ஷனும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்புறம் எப்படி இந்த வெப்சைட்டை ரன் பண்றதுக்கே வந்து சர்வர்ஸ் தேவைப்படும், அதுக்கே வந்து பே பண்ணணும். ஆனா இப்போ வரைக்கும் எப்படி வந்து இவங்களுக்கு காசு வருது அப்படின்னா டொனேஷன் மூலமா மட்டும்தான்.
டொனேஷன் மூலமா மட்டும்தான் சொல்றது. எதுக்காக அப்படி சொல்றோம்னா, ஏன்னா இவங்க எங்கேயுமே வந்து மணி மேக் பண்ண முடியாது. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஓபிஎஸ் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு ஒன்று இது காட்டுறேன். ஸோ இது வந்து யூடியூபர்ஸ் அதிகமாக யூஸ் பண்றது, வைட்லி யூஸ்டு ஸ்கிரீன் ரெக்கார்டர். ஸோ உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதுல கேம் ஸ்ட்ரீமிங் பண்றது A to Z பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இந்த சாஃப்ட்வேர் வந்து முழுக்க முழுக்க ஓப்பன் சோர்ஸ், விச் மீன்ஸ் இதோட சோர்ஸ் கோடும் சரி, எல்லாமே சரி. ஈவன் ஓபிஎஸ் வந்து லினக்ஸ் கம்யூனிட்டி மெம்பர்ஸால டெவலப் பண்ணப்பட்ட ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் தான். இன்னைக்கு வரைக்கும் இது வந்து வைட்லி யூஸ்டு. இன்னைக்கு ஸ்கிரீன் ரெக்கார்டர்னு சொன்னாலே ஓபிஎஸ் தான், ஸ்ட்ரீமிங்னு சொன்னாலும் ஓபிஎஸ் தான். ஸோ அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ எந்த ப்ரொப்ரையரிட்டி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் கூட இது பக்கத்துல வர முடியல. இன்னைக்கு வரைக்கும் இந்த அளவுக்கு டஃபா இருக்கிறப்போ, ஏன் இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எங்கேயுமே வந்து ஆடே இருக்காது. எங்க ஒரு இடத்துல ஆட் இருக்காது, எல்லாமே வந்து கிளீனா இருக்கும், பக்காவா இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு எதுவுமே ஆடும் இல்ல, ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் எதுவுமே இல்லை. ஓபிஎஸ்ல ப்ரீமியம்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இப்படி இருக்கு. அப்புறம் எப்படி ஓபிஎஸ் வந்து மணி மேக் பண்றாங்க அப்படின்னா, இந்த ஓபிஎஸ் ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்பான்சர் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது கூகுள்ல ஆரம்பிச்சு மைக்ரோசாஃப்ட்ல ஆரம்பிச்சு போய்கிட்டே இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா போட்டிருக்கானா, பிரீமியர் டயர் ஸ்பான்சர்ஸ் யூடியூப், லாஜிடெக், ட்விட்ச், ஃபேஸ்புக். ஸோ இதுல நீங்க என்ன சொல்றது, ஓபிஎஸ் ஸ்டுடியோங்கிறது ஸ்கிரீன் ரெக்கார்டு, லைவ் ஸ்ட்ரீம் பண்ற சாஃப்ட்வேர், கரெக்டா? ஸோ இது ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். ஸோ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ இதுக்கு வந்து ஸ்பான்சர் பண்றது யார் யாரெல்லாம் பாருங்க. கரெக்டா வந்து நம்ம ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோமா, யூடியூப்கார ஸ்பான்சர் பண்ணிருக்கான். அதுக்கடுத்து நிறைய பேர் வந்து இந்த லைவ் ஸ்ட்ரீம் பண்றதுக்கு ட்விட்ச் யூஸ் பண்ணாங்க. ஸோ ட்விட்சுக்கார ஸ்பான்சர் பண்ணாங்க. அதுக்கடுத்து ஃபேஸ்புக் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றது. அதுக்கடுத்து இந்த லாஜிடெக். ஸோ இந்த மாதிரி அந்த டைமண்ட் டயர் ஸ்பான்சர்ஸ் பாருங்க. ஸோ இதுல பாருங்களேன். ஸோ இதுல என்விடியா, ஏஎம்டி, இன்டெல், யமஹா. ஸோ யமஹாலாம் வந்திருக்காங்க. ஸோ அடுத்து கோல்ட் டயர். ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதுல வந்து அவங்க லிஸ்ட் பண்ணி இருக்கிற ஸ்பான்சர்ஸ் தான் இவ்வளோ. இன்னும் பாத்தீங்கன்னா ஸ்பான்சர்லாம் போய்கிட்டே இருக்கும். இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் சொல்றேன். இன்னைக்கு இந்த ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து வேலை செய்யறதுக்கான காரணம் ப்ரொப்ரையாரிட்டி தான். ஒரு வகையிலன்னு சொல்றதை விட ப்ரொப்ரையாரிட்டி பேஸ் பண்ண கம்பெனிஸ் தான். ஸோ அவங்க தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஓப்பன் சோர்ஸையும் சரி இதையும் சரி அப்படியே வந்து பாதுகாத்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ யூடியூபுங்கிறது ஒரு ப்ரொப்ரையாரிட்டி சாஃப்ட்வேர் தான். ஆனா இருந்தாலுமே வந்து அவங்க ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இதுக்கு காரணம் யாரு அப்படின்னா, இதுக்கு காரணம் அந்த ஃபர்ஸ்ட் ஃபெடரேஷன் சொன்னோம் இல்லையா, லினக்ஸ் ஃபெடரேஷன். ஸோ அவங்க வந்து இருக்கிற எல்லாத்துக்கூடயும் வந்து பேசி ஒரு தீர்மானம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட்ல வந்து தீர்மானம் கொண்டு வராங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அது என்னன்னா, ஒவ்வொரு கம்பெனிஸும் மினிமம் வந்து 100 ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. பட் அதுக்கு வந்து பேக்ல அவங்க எதுவுமே வந்து பண்றது இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய டிராபேக் வந்து இருந்தது. இதை தீக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லா கம்பெனிஸுமே ஒரு அக்ரிமெண்ட்டும் ஒரு டீலும் வந்து சைன் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் அந்தந்த கம்பெனிக்கு கிடைக்கிற ரெவன்யூல, அதாவது ப்ராஃபிட்லயும் சரி ரெவன்யூ சரி ஏதாவது ஒண்ணு அந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்திருக்கு. அதுல வந்து மினிமம் 2% ஆச்சு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு டொனேட் பண்ணும் அப்படிங்கிற அக்ரிமெண்ட். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த முக்கியமான அக்ரிமெண்ட். இன்னைக்கு வரைக்கும் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸுக்கு பணம் கிடைக்கிறதுக்கான காரணமே வந்து இந்த ஒரு டீல் தான். ஸோ இதை வச்சு மட்டும்தான் இன்னைக்கு வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் வந்து சூப்பரா வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கான பணமும் வந்து யார் கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய டெக் ஜாயின்ஸ், அதே போல ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இவங்க தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து முழுக்க டொனேஷன்ல மட்டும்தான் ஓடுது. இப்போ உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸ்க்கு எங்க இருந்து பணம் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஈவன் நீங்களே கூட ஒரு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணலாம். ஜிட்டப்ல போயிட்டு ஒரு ரெப்போ கிரியேட் பண்ணி அதை வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஜிட்டப்லேயே லான்ச் பண்ணி, ஜிட்டப் தான் வந்து ஓப்பன் சோர்ஸ்க்கான ஒரு பிளாட்ஃபார்மே. அதுலயே வந்து நீங்க லான்ச் பண்ணி அங்கேயே ஜிட்டப்லயே வந்து இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, ஜிட்டப்லயே வந்து ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. ஸோ நீ அவங்கள வந்து பேசியே வந்து அவங்க கிட்ட வந்துட்டு இதை வந்து இது பண்ணலாம். ஸோ உங்களுக்கே வந்து ஈஸியா ஸ்பான்சர்ஸ் வந்து கிடைப்பாங்க. ஸோ அதை வச்சே வந்து உங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஃபர்தரா டெவலப் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு புரியுதா? சொன்னீங்களா ப்ரோ, அப்படின்னா என்னதுங்க ப்ரோ? ஓப்பன் சோர்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் ப்ரொப்ரையாரிட்டி.
எதுவுமே இருக்காது. இப்போ இது விண்டோஸே எடுத்துப்போமே, விண்டோஸும் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான், லினக்ஸ் பேஸ் பண்ண டிஸ்டோஸும் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். பட் என்ன வித்தியாசம் அப்படின்னா, லினக்ஸ் பேஸ் பண்ணதுல சோர்ஸ் கோடு எல்லாமே A to Z எல்லாமே வந்து ஓப்பன் சோர்ஸ். நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், அது எல்லாமே வந்து உங்க கையில தான் இருக்கு. ஈவன் சிஸ்டம் ஃபைல்ஸே வந்து நீங்க டெலீட் பண்ணலாம், அது அது வந்து சிஸ்டமே கிராஷ் பண்ணும் எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் நீங்க டெலீட் பண்ண என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் பண்ணி விளாண்டு பார்க்கலாம். விண்டோஸ்ல அப்பெல்லாம் பண்ணவே முடியாது. பிளஸ் விண்டோஸ் வந்து நீங்க பே பண்ணி மட்டும்தான் வாங்க முடியும். விண்டோஸ்க்கு வந்து ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு, அதை வந்து நீங்க காசு கொடுத்தா மட்டும்தான் வந்து மைக்ரோசாஃப்ட் காரன் கொடுப்பான். அது கொடுத்தாதான் வந்து உங்க விண்டோஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்படி இல்லைன்னா ஆக்டிவேட் ஒரு விண்டோஸ்னு சொல்லிட்டு சைட்ல ஒரு வாட்டர் மார்க் காமிச்சிட்டே இருக்கும். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா விண்டோஸ் லினக்ஸ் பேஸ்டு டிஸ்ட்ரோஸுமே சொல்லலாம். அது வந்து ப்ரொப்ரைட்டரி வந்து ஓப்பன் சோர்ஸ். ஆக்டிவேட் பண்ணலனாலும் நம்ம யூஸ் பண்ணலாமா? அது என்ன இது இங்க விண்டோஸ் ஆக்டிவேட் பண்ணலனாலும் நீ யூஸ் பண்ணலாம், ஆனா இதோட கோடு எதுவுமே வந்து ஓப்பன் சோர்ஸ் கிடையாது. இப்போ இந்த விண்டோஸ்க்கு பின்னாடி இருக்குல்ல, ஸோ இதோட கெனிரலோட கோடும் சரி எதுவா இருந்தாலும் சரி, இதோட சோர்ஸ் கோடு எதுவுமே வந்து ஓப்பன் சோர்ஸ் கிடையாது. அதாவது ஜென்ரல் பப்ளிக் வந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி இல்ல. அது எல்லாமே வந்து விண்டோஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கும், அதாவது மீன்ஸ் மைக்ரோசாஃப்ட் கிட்ட மட்டும்தான் இருக்கும். பட் ஆனா லினக்ஸை பொறுத்தலாம் அந்த மேட்டரே கிடையாது. நீங்க என்ன ஜிட்ட போங்க, ஒண்ணும் இல்ல, லினக்ஸ் ஜிட்டாப் ஓப்பன் மட்டும் போட்டீங்கன்னா இந்த லினக்ஸ் கெனிரல் இருக்கு இல்லையா, நான் உங்ககிட்ட எவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன்ல லினக்ஸ் கெனிரல். ஸோ அந்த கெனிரலோட ரெப்போ தான் அது, ஜிட்டாப் ரெபாசிட்டரி தான் அது. நீ போட்டிருக்கான் பாருங்க, லினக்ஸ் சோர்ஸ் ட்ரீ ஹியர். ஸோ இதுல எல்லாமே இருக்கு, அந்த கெனிரலோட ஃபைல்ஸ். ஸோ இதுல கான்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா 15,000க்கு மேல கான்ட்ரிபியூட்டர்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இதான் வந்து கம்யூனிட்டின்னு சொல்றது. இதுல வந்து ஒரு கம்பெனி பண்ண மாட்டாங்க, செட் ஆஃப் டெவலப்பர்ஸ் வந்து போனாங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, முழுக்க முழுக்க கெனிரல் வந்து இந்த லினக்ஸ் கெனிரல் வந்து முழுக்க முழுக்க சியால டெவலப் பண்ணதுன்னு. இங்க கீழே வந்து லாங்குவேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா அதுல போட்டிருக்கா, நான் எல்லாமே செலக்ட் ஆயிடுச்சு. ஓகே, அதுல போட்டிருக்கான் பாருங்க, சி போட்டிருக்கா, 98% வந்து சியா இருக்கு. ஓகே, கீழே போட்டிருக்கான். ஸோ இதுதான், இந்த ரெப்போ தான் வந்து ஓப்பன் சோர்ஸ். இதுல நீங்க என்ன வேணாலும், இதை நீங்க ஃபோக் பண்ணி என்ன வேணாலும் பண்ணலாம். இதுல நீங்க என்ன சேஞ்ச் வேணாலும் பண்ணலாம், அதெல்லாம் உங்க இஷ்டம், யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி தௌசண்ட்ஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. நமக்கு ஓபன் சோர்ஸ் தானங்க ப்ரோ இப்ப யூஸ் பண்றது. என்ன சொன்னீங்க? சாஃப்ட்வேர், ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் இந்த ஓபன் சோர்ஸ் தானங்க ப்ரோ நம்ம யூஸ் பண்ற ஆண்ட்ராய்டு. ஆமா, இதுவுமே வந்து ஓப்பன் சோர்ஸ் தான். ஈவன் ஆண்ட்ராய்டோட சோர்ஸ் கோடுமே சரி ஓப்பன் சோர்ஸ் தான். ஆண்ட்ராய்டு அதனால தானே ஒய்ட்லி யூஸ்டா இருக்கு. ஆண்ட்ராய்டு வந்து ஒன் ஆஃப் த லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இங்க வாங்க விக்கிபீடியாவுக்கு வந்தீங்க அப்படின்னா, நான் உங்ககிட்ட ஒரு செட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் காமிச்சேன் இல்லையா. ஸோ இதில் டிபியான் பேஸ்டு, பேக்மேன் பேஸ்டுன்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பேக்கேஜ் மேனேஜர் பேஸ்டு. இதுல கீழே வந்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு பேஸ்டுன்னு ஒரு செக்ஷன் இருக்கு பாருங்க. ஆண்ட்ராய்டு இஸ் அ மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பட் கரண்ட்லி டெவலப்டு பை கூகுள். இப்போ வந்து கூகுள் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. மாடிஃபைடு லினக்ஸ் கெனிரல்னு போட்டிருக்கா. ஸோ லினக்ஸ் கெனிரல்ங்கிறது பேஸ். அந்த கெனிரலுக்கு மேல நீங்க டெஸ்க்டாப் யூசர் இன்டர்ஃபேஸ் போட்டும் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப் பண்ணலாம். அதுக்கு யூசர் இன்டர்ஃபேஸே இல்லாம கமாண்ட் லைன் பண்ணலாம். அப்படி எதுவுமே இல்லாம கேமரா இருக்கு இல்லையா, கேமரா, ஏடிஎம், லினக்ஸை பத்தி பேசணும்னா போய்கிட்டே இருக்கலாம். நான் மெயினா லினக்ஸை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். மெயினா பேசக்கூடாதுன்னு இல்ல, அதிகமா பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அதிகமா தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா என்ன சொல்றது, அதை வந்து தடுக்க முடியாத மாதிரிதான். ஏன்னா இன்னைக்கு நீங்க பாக்குற ஏடிஎம்ஸ், மொபைல் போன்ஸ், A to Z எல்லா இடத்துலயுமே வந்து லினக்ஸ் இருக்கு. எல்லா இடத்துலயுமே வந்து இருக்கு. நீங்க யூஸ் பண்ற ஆண்ட்ராய்டும் சரி எல்லாமே வந்து லினக்ஸ் பேஸ் பண்ணலாம். விண்டோஸ்மே வந்து லினக்ஸ் தான் செஞ்சாங்க. இல்ல ப்ரொப்ரைட்டரியும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. நான் ஏன் எல்லாமே சொன்னேன் அப்படின்னா, நீங்க மேஜரா யூஸ் பண்றதை மட்டும் பாருங்க. மேஜரா யூஸ் பண்ணது ஆண்ட்ராய்டை வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க.
அது லினக்ஸ் பேஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து சர்வர் சைட்ஸ்ல பாருங்க. சர்வர்ல வந்து அதிகமா சர்வர் சைடு ஓஎஸ் அப்படின்னு சொன்னாலே லினக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க மெயினா. ஸோ நீங்க இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த இந்த வெப்பேஜ் விக்கிபீடியாவோட வெப்பேஜ் பார்க்கணும்னா ஒரு சர்வர் தேவை. ஸோ இந்த விக்கிபீடியா வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ற சர்வர் வந்து லினக்ஸை பேஸ் பண்ண ஓஎஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கு. லினக்ஸை பேஸ் பண்ண ஓஎஸ் லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுது. ஓகே. ஸோ இன்டர்நெட்டே வந்து லினக்ஸ்ல தான் ரன் ஆகுது. ஸோ அது ஒன்று. அதுக்கடுத்து நீங்க யூஸ் பண்ற ஃபோன் ஆண்ட்ராய்டா இருந்ததுன்னா அதுவும் லினக்ஸால தான் ரன் ஆகுது. அது ஒன்று. இது எல்லாத்துக்கும் மேல நீங்க யூஸ் பண்ற ஏடிஎம் டே டு டே யூஸ்ல வந்து மணி டிரான்சாக்ஷனுக்காக வந்து யூஸ் பண்றீங்க இல்லையா ஏடிஎம்ஸ். ஸோ அதுவுமே வந்து லினக்ஸ் பேஸ் பண்ணதுதான். அதுக்கடுத்து இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் எம்பர்டட் சிஸ்டம்ஸ் இருக்குல்ல, எம்பர்டட் சிஸ்டம். ஸோ அதுல வந்து சர்க்கியூட்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்றது. அதுக்கும் வந்து இந்த ராஸ்பெரி பை ஓஎஸ். ஸோ இது எல்லாமே வந்து எம்பர்டட் சிஸ்டம்ஸ்லயுமே லினக்ஸோட பங்கு அதிகமா இருக்கு. ஸோ அதுக்காக தான் சொன்னேன். கம்மன் இந்த செஷன்ல லினக்ஸுக்கு மட்டும் வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் கவர் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு. ஓகே. இப்போ வரைக்கும் உங்களுக்கு லினக்ஸை பத்தி ஒரு முழு ஐடியா, லினக்ஸ் ஓப்பன் சோர்ஸ் பண்ணா என்னன்னு புரியுதா? லினக்ஸ் என்ன, ஓப்பன் சோர்ஸ் என்ன, ப்ரொப்ராரிட்டினா என்ன, அந்த மாதிரி. வர்மா இத பத்தி ஃபுல்லா எடுத்ததை பத்தி ஒரு ஓவர்வியூ பேசிக்கா அப்படியே கொடுக்க முடியுமா? ஓகே, கொடுக்குறேன். லினக்ஸ் அது அப்படிங்க லினக்ஸும் சரி, எல்லாமே கம்ஸ் அண்டர் ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ்னா ஒண்ணு, அதோட சோர்ஸ் கோடு வந்து பப்ளிக்லயே ஆக்சசபிளா இருக்கும். அதாவது ஜென்ரல் பப்ளிக் நாம வந்து அதோட சோர்ஸ் கோட பாக்குற மாதிரி இருக்கணும். அதை டவுன்லோட் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்தா மட்டும்தான் அது வந்து ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதோட சோர்ஸ் கோட் வந்து பப்ளிக்ல ஆக்சசபிளா இருக்கும். இதான் வந்து ஷார்ட்ல சொன்னோம் அப்படின்னா. ப்ரொப்ரையாரிட்டி அப்படின்னு வந்துட்டா அது எதுவுமே வந்து பப்ளிக்லயே ஆக்சசபிளா இருக்காது. அதை வந்து மக்கள் யூஸ் பண்ணலாம், அந்த சாஃப்ட்வேர் மட்டுமே யூஸ் பண்ண முடியும். அதோட சோர்ஸ் கோட் இருக்காது, எதுவுமே இருக்காது. மக்கள் யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா அதோட யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது அதோட சாஃப்ட்வேர் மட்டும்தான், அதுல கிடைக்கிற பினிஷ்டு ப்ராடக்ட் மட்டும்தான். ஓகேவா? ஸோ ப்ரொப்ரையாரிட்டி அப்படின்னா நம்ம அந்த கோட், அந்த சோர்ஸ் கோட்ல இருந்து கிடைக்கிற ஒரு பினிஷ்டு ப்ராடக்ட், டிப்ளாய் பண்ண ப்ராடக்ட் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனா அதே ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா நீங்க அதுல டிப்ளாய் பண்ண ப்ராடக்டையும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க உங்க இஷ்டத்துக்கு அதோட சோர்ஸ் கோட் இருக்கும். நீங்க எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இந்த ஃபியூச்சரே வேணாம், எனக்கு இந்த ஃபியூச்சர் ஒன்று புதுசா தேவை. இப்போ ஆல்ரெடி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஓபிஎஸ் ஸ்டுடியோ எடுத்துப்போம். ஓபிஎஸ் ஸ்டுடியோல வந்து ஒரு சாஃப்ட்வேர் இல்லை, ஒரு ஃபியூச்சர் இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஃபியூச்சர் தேவைப்படுது, நீங்க அதை டெவலப்பும் பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகா ஓபிஎஸ் ஸ்டுடியோ ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டு நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ இதுல ஃபார்ம் இருக்கு. ஸோ இதுல கம்யூனிட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்க இதுல இன்னும் கான்ட்ரிபியூஷனும் பண்ணலாம். ஸோ இதுல நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இதுல நீங்க கொஸ்டின்ஸ் ஏதாவது குவாரிஸ் இருந்ததுன்னா அதையும் வந்து ரைஸ் பண்ணலாம். ஸோ ஒன் ஆஃப் த ஓபிஎஸ் ஸ்டுடியோ டெவலப்பராகவே நீங்க வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இது இப்போ உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸ்க்கும் ப்ரொப்ரையாரிட்டிக்குமான வித்தியாசம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவர்வியூ அப்படின்னா இப்போ கொடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். புரியுதா? வருமா? ஓகே, இப்போ புரிஞ்ச வரைக்கும் யாராவது ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா ப்ளீஸ்? ரைஸ், யாராவது ஒருத்தர் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ப்ளீஸ். இவ்வளவு நேரம் பேசணும். சரியா இருந்தாலும் சரி, தப்பா இருந்தாலும் சரி சொல்லுங்க. அப்படின்னா வந்து எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். அதுக்காக தான்.
ஓகே ஓகே, இந்த செஷனை இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல யாருக்காவது ஏதாவது குவாரிஸ் இருக்கா, ஏதாவது கேள்வி கேட்கணுமா? எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுமா ப்ரோ ஒன்ஸ் வந்து நீங்க சம்மரி? ஓகே, சம்மரைஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு செஷன்ல நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அகேன் குட் ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு செஷன்ல என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னா என்ன, ஃப்ரீ சாஃப்ட்வேர்னு அதை பத்தி இன்னைக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேருங்கிறது பார்த்தோம்னா ஒவ்வொரு கம்பெனியும் வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதே பார்த்தா இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, ஃப்ரீ சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தா டோட்டலாக ஃப்ரீயாக இருக்கும். அது பேக் அண்ட் கோடு என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளால வந்து பார்க்க முடியாது. அதான் ஃப்ரீ சாஃப்ட்வேருக்கும் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ல மேஜர் டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நிறைய பார்த்தோம். ஓபிஎஸ் ஸ்டுடியோ, ஸோ அதை பற்றிலாம் பார்த்துருந்தோம். ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அண்ட் ஃப்ரீ சோர்ஸ் சாஃப்ட்வேர் அதை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இதெல்லாம் லேர்ன் பண்ணலாம் ப்ரோ இன்னைக்கு. அப்புறம் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதை பற்றி என்ன பண்ணுறோம். லினக்ஸ், அதுக்கு முன்னாடி மிமிக்ஸ். ஸோ இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா இன்னைக்கு டே டு டே அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கு. நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் லினக்ஸ் தான் அப்படின்றத இன்னைக்கு நாங்கள் தெளிவாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அப்புறம் ரியாக்ட் வந்து ஃபேஸ்புக்கால டெவலப் பண்ண வந்து ஓப்பன் சோர்ஸ் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி கொடுக்கறதுனால நமக்கு வந்து நிறைய அட்வான்டேஜஸ் வந்து நமக்கு இருக்கு. அதாவது நம்ம வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். இண்டஸ்ட்ரிக்கு வந்து நம்ம க்ரோ ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு நாங்கள் லேர்ன் பண்ணிட்டோம். சரி, என்ன சொன்னீங்க? அதான் ப்ரோ, இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னால நம்ம இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவை, என்ன ஸ்கில்ஸ் தேவைன்றதை நம்ம அப்போ லேர்ன் பண்றதுனால இண்டஸ்ட்ரியில போய் நம்ம ஒர்க் பண்ணவும் ஈஸியா இருக்கும். நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கிராச்ல இருந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண தேவை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க ப்ரோ. ஃபைனலா ஓகே, கரெக்ட் தான், கரெக்டா தான் புரிஞ்சுருக்கீங்க. அதாங்க ப்ரோ இந்த ஹலோ, இன்டர்நெட் இஷ்யூன்னு நினைக்கிறேன். இப்ப கேக்குதா? ஹலோ, கேக்குது. ஓகே, சரி, ஓகே. இப்போ வரைக்கும் ஓவர்வியூ கொடுத்துறீங்க. ஸோ இதோட இந்த செஷனை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இன்னைக்கு செஷன் வந்து கொஞ்சம் கோளாறு மாதிரி தான் போன மாதிரி எனக்கு தோணுது. சரி, ஓகே. இப்போ உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து சொல்லுங்க. இப்போ என்னோட கம்யூனிகேஷனும் சரி, இன்னைக்கு நான் எடுத்த கண்டென்ட்டும் சரி, கண்டென்ட் வந்து எந்த அளவுக்கு இருந்தது, இன்னும் கொஞ்சம் டெப்தா போகணுமா, இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் பொறுமையா சொல்லணுமா, ஸோ அந்த மாதிரி. ப்ளஸ் வந்து கம்யூனிகேஷன் எப்படி, ஸோ அந்த மாதிரி ஃபீட்பேக் வந்து கொடுங்க. ஸோ இப்போ வந்து ஃபீட்பேக் செஷன் வந்தாச்சு. ஸோ ஃபீட்பேக் மட்டும் கொடுங்க. ஸோ யாராவது ஒருத்தர் கொடுங்க. ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் மட்டும் சொல்லுங்க மெயினா. ஸோ முன்னாடில இருந்தே நம்ம சொன்ன மாதிரி மெயின் ஃபோக்கஸ் வந்து ஃபீட்பேக் கொடுக்குறப்போ நெகட்டிவ் மட்டும் மெயினா ஃபோக்கஸ் பண்ணுங்க. பாசிட்டிவ் பத்தி நீங்க சொன்னாலும் சரி, சொன்னாலும் சரி, அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, உங்க கம்யூனிகேஷன் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சுங்க ப்ரோ. இன்னும் கொஞ்சம் உங்க ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ரியல் டைம் அந்த அப்ளிகேஷன் எப்படி நம்ம பண்றது அந்த மாதிரி கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆக்சுவலா இது வந்து என்ன சொல்றது, கொஞ்சம் தியரட்டிக்கல் பார்ட் தான். தியரட்டிக்கல் பார்ட்னு சொல்றத விட
ஸோ எந்த அளவுக்கு வந்து ஓப்பன் சோர்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பத்தி தான் வந்து இன்னைக்கு பேசுறோம். ஸோ அதனால இந்த டாபிக்ல கிரியேஷன் பத்தி வர தேவையில்ல அப்படிங்கறதால தான் அதை பத்தி பேசல. இன்னுமே வந்து நம்ம ஓப்பன் சோர்ஸை பத்தி முழுசா பேசல, என்ன போவோம். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் சோர்ஸ் எதனால முக்கியம், எப்படி அது வேலை செய்யுது, ஸோ இதை பத்தின ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாத்தையும் வந்து கொடுத்துனேன். ஸோ உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பத்தி என்னாலும் டீப்பாலாம் பேசலாம். அதுக்கு இன்னும் ஒரு தனி செஷன் வச்சுக்கலாம். இந்த 1 hour பத்தாது அதுக்காக. அதே மாதிரி இன்னொரு ஐடியாவும் நாங்க யோசிச்சு இன்னொரு ஐடியா ஒரு சஜஷன் சொல்றேன் ப்ரோ. நம்ம கம்யூனிட்டில ஏதாவது கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேசுற மாதிரி ஏதாவது பண்ணாலும் பண்ணலாம் ப்ரோ, நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் என்ஹான்ஸ் பண்றதுக்கு. ஏன்னா கம்பெனி இன்டர்வியூலாம் போனா அதுல நம்ம பேசுவோம் மேக்ஸிமம். ஓகே, ஆனா பட் என்ன சொல்றது, கம்யூனிட்டி பிலாசபி பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தருக்கு புரியுற வகையில நீட் அண்ட் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணும், விச் மீன்ஸ் ப்ராக்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ அதுதான் வந்து நம்ம கம்யூனிட்டியோட மெயின் பிலாசபி. ஸோ அது வந்து இருந்தது அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை, அது எந்த லாங்குவேஜா இருந்தாலும் சரி. எதுக்காக தமிழ்ல சூஸ் பண்றோம்னா நம்மளோட மதர் டங் இது. ஸோ அதுக்காக தான் நம்ம ப்ரெசென்ட் பண்றோம் சரி, கண்டென்ட் எடுக்கிறோம் சரி, தமிழ்ல பண்றோம். வர்மா, லினக்ஸ் பத்தி சொன்னது ஓகே, பட் கொஞ்சம் வேற டாபிக் உள்ள போன மாதிரி, அது ரிலேட்டடா வேற டாபிக் உள்ள போன மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் லாக் ஆன மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்ற, ஒரு செயின் மாதிரி போயிடுச்சு. அதான சொல்ற. ஆமா, ஆக்சுவலா அந்த செயின்ல தான் வந்து லினக்ஸே பான் ஆயிருக்கு. ஸோ அதனால அந்த செயினை சொல்லாம இருக்க முடியாது. ஸோ அந்த செயின் கரெக்டா இருந்திருக்கு. என்ன சொல்றது, நம்ம அதை பத்தி பேசுறப்போ இதை விட்டோம் அப்படின்னா நீங்க நாளைக்கு வேற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறப்போ நாம இதை பத்தி தெரிஞ்சுக்கலையே, இதை பத்தி நாம பேசலையே, இதை பத்தி அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்குள்ள வரும். ஸோ அதுக்காக தான் வந்து மீதி இருக்கிற எல்லாத்தையும் வந்து பேசணும். இல்லடா வருமா, இப்ப நியூவா ஜாயின் ஆயிருக்காங்கல்ல, அதுக்குன்னு சொல்லல. பட் ஸ்டார்டிங் செஷன் வந்து கொஞ்சம் டீப்பா போறதுக்கு பதில பேசிக்கா ஆரம்பிச்சிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா புரிஞ்சிருக்கும். ஏன்னா அடுத்த செஷன் கூட நம்ம இருக்கு, அடுத்த செஷன் கூட அதை பத்தி கொஞ்சம் டீப்பா என்டர் ஆயிருந்தோம்னா கரெக்டா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அதே மாதிரி அந்த ப்ரோ சொன்னது கரெக்ட் தான். கம்யூனிகேஷன் வந்துட்டு நம்ம இனிமேட்டு ஸ்டார்ட் பண்றது கூட இங்கிலீஷ்ல தெரிஞ்ச பேசிக் இங்கிலீஷ்ல வச்சு சாட் பண்ணி மெசேஜ் பண்ணலாம், ரிப்ளை பண்றதா கூட அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ ஓகே அப்போனா நம்ம கம்யூனிட்டியில ஒரு போல் வச்சுக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் த ஓட்ஸ் நம்ம வழக்கம் போல முடிவு எடுக்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே, டபுள் டன். ஸோ நம்ம கம்யூனிட்டி மீட்ல வேணாலும் அதை பத்தி பேசலாம், வரப்போற கம்யூனிட்டி மீட் விச் மீன்ஸ் எதுக்கு எடுத்து இருக்கிறது. ஸோ அதெல்லாம் பேசலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபீட்பேக். ஸோ 2 பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டாபிக் வந்துட்டு இனிமேட்டு ஓனா சூஸ் பண்ணோம்னா நம்ம குரூப்ல வந்துட்டு டாபிக் வந்துட்டு நம்ம ரேண்டமா செலக்ட் பண்ணி ஆளுக்கு ஒரு டாபிக் சூஸ் பண்ணி சொல்றோம். அந்த டாபிக்ல வந்துட்டு எந்த டாபிக் வந்துட்டு யாரு வேணா எடுத்துக்கலாம். அதுல ஏதோ ஒரு டாபிக் எடுத்து அந்த வீக் பைட்ல வந்துட்டு ஒருத்தர் பேசினாங்கன்னா அடுத்த வீக் பைட்ல வந்துட்டு இன்னொருத்தர் பேசணும் வேற டாபிக் எடுத்து. இல்லைன்னா நம்ம எடுக்கிறோம்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எடுக்கிறேன்னா நான் ஒரு 6 டாபிக் 5 டாபிக் சூஸ் பண்ணி ஒரு போல் மாதிரி போடுறேன். அதுல நீங்க எந்த டாபிக் வந்துட்டு மோஸ்ட்லி சூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த டாபிக்கை பத்தி அந்த வீக் பைட்ஸ்ல பேசலாம். அது டாபிக் பொறுத்த வரைக்கும் சின்னது பெருசுதான் இல்ல, ஒரு விஷயம் தெரியல அந்த டாபிக்கை பத்தி நம்ம ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணலாம், அவ்வளவுதான். ஓகேடா, அப்பனா வந்து இனிமேல் எப்படி போங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல ஃபீட்பேக் கேட்டுக்கிறேன். ஸோ 2 பேரும் வந்து ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அடுத்தடுத்து செயின் மாதிரி போகாம முடிஞ்ச அளவு என்னை நானே கட்டுப்படுத்தி ஒரு டாபிக்ல பேசுறேன். ஸோ அதுக்காக நான் ட்ரை பண்றேன். ப்ளஸ் வந்து அதை பண்றதுக்கு முயற்சி ஸ்டெப்ஸும் எடுக்கிறேன். ஸோ ஓகே, 2 பேர் கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு 4 பேர் இருக்கீங்க இல்லையா? ஸோ ஒருத்தர கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சும்மா பேசுங்க, ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் சரி. எனக்கு சுத்தமா புரியல, ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டீங்க, இல்ல ரொம்ப பொறுமையா போயிட்டீங்க, வள கொல கொலன்னு இருந்தது, எனக்கு தூக்கமே வந்துருச்சு, நான் தூங்கிட்டேன், நான் கவனிக்கவே இல்லை அப்படின்னாலும் சொல்லுங்க.
ஜீவித். வருமா? ஹலோ, கேக்குதா? கேக்குது கேக்குது. நான் இடையில தான் ஜாயின் பண்ணேன். சரி, நான் சொல்றேன் ஃபீட்பேக்கு. ஹலோ, சொல்றா. நீ ஸ்டார்ட் பண்றப்ப கரெக்டா தான் பண்ண. அப்புறம் ஒரு ஃப்ளோக்கு அப்புறம் இடையில வேற பக்கம் போயிட்டு மறுபடியும் அந்த இதுக்குள்ள வந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு ஃப்ளோலயே போகல. கம்யூனிகேஷன் சூப்பரா இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. அதான் மெயினா இந்த ஃபீட்பேக் தான். அடுத்த தடவை நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த கண்டென்ட் அந்த டாபிக் விட்டு போற மாதிரி இருந்திருக்கு. ஓகே, நான் அது வந்து அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. ஒரு ஃப்ளோல கொண்டு போயிருந்திருக்கணும். பட் ஆனா நான் கண்டென்ட் விட்டு வெளியில போல, பட் நான் வந்து ஃப்ளோல கொண்டு போல. ஸோ அதான் உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு. கண்டென்ட்டுக்குள்ள தான் சொன்னேன், ஆனா டக்குன்னு வெளியே போகும்போது புரியுது. விச் மீன்ஸ் நான் வந்து ஃப்ளோ மெயின்டைன் பண்ணல. வர்மா என்ன ஒண்ணு. ஹலோ வர்மா. கேக்குதா? கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. சொல்லு. கேக்குதா? ஓகே ஓகே சொல்லு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஸ்லோவா தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு ஏன் ஃபாஸ்டா சொன்னேன்னு அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கூடாது. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணிக்கிறேன். ஓகேடா. ஸோ நான் ஏன் கொஞ்சம் ஸ்பீடா போனேன் அப்படின்னா, ஸ்லோவா போய்கிட்டு இருந்தேன். பட் ஆனா உங்க சரியான ரெஸ்பான்ஸ் இல்லையா, சரியான ரெஸ்பான்ஸ் சொல்றத விட உங்க யாருக்கு புரியலங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். என்னன்னா நம்ம வந்து யாருக்கு புரியல போல இருக்கு. ஸோ அந்த மைண்ட் செட் வந்துட்டேன். ஏன்னா சரியான யாருமே வந்து சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணலையா. ஸோ அதனால நான் கொஞ்சம் அந்த மைண்ட் செட்ல போயிட்டேன். சரி ஓகே, நம்ம கொஞ்சம் ஸ்பீடா போக மாட்டேங்குது, நிறைய பேத்துக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, அதனாலதான் யாரும் இன்ட்ராக்டிவ் வரல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டேன். ஸோ அதனாலதான் கொஞ்சம் அப்படி ஸ்பீடா போனேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ரிஸ்வான் உன்னோட ஃபீட்பேக் இருக்கா ஏதாவது? சரி ஓகே, அப்போனா வந்து வீக் பைட்ஸை வந்து இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கம்யூனிட்டி மீட்டுக்கு போகலாம்னு நினைக்கிறேன். ஸோ நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.